இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹேய், என்ன குள்ள budham? சிஸ்டர், எங்கயோ அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இல்ல குள்ள budham, யாரோ என் பைக்ல பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாவம், யாரோட பணமோ தெரியல. இவ்ளோ பணம் இருக்குதுன்னா நிச்சயமா கல்யாணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ விசேஷத்துக்காகவோ தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுக்க போறேன். போலீஸ் கரெக்டா விசாரிச்சு இந்த பணம் யாரோட பணமோ அவங்களான குத்துருவாங்கல்ல. சரிதான் சிஸ்டர், நீங்க நல்லவங்களா இருங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அநியாயத்துக்கு இப்படி அன்னை தெரசாவே வாழாதீங்க. ரொம்ப கஷ்டம். இந்த பணம் பிரபுவோட பணம் தான். என்ன ரெண்டு பேரும் நம்மள பாக்குறாங்க? ஒருவேளை போட்டு கொடுத்துருப்பானோ? பேபி, நான் சொன்னது உனக்கு புரியவே இல்லையா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணிருற. ஆனா இத நான் அவமானப்படுத்துற மாதிரி. நான் விட்ட சவால்ல நான் நேர்மையா ஜெயிக்கணும். இல்லன்னா நான் தோத்து கூட போறேன், பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி திருட்டுத்தனமா உன்னானது பணம் வாங்கறதுக்கெல்லாம் நான் செத்தே போயிடலாம். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா பேபி, அண்ணியும் சின்ன மாமாவும் என்ன சொன்னாங்க? இந்த குடும்பத்து பணத்துல ஒரு பைசா கூட வாங்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏங்க என்னங்க குடும்பத்து பணம்? இதுல என்னோட உழைப்பும் இருக்குங்க. அத நான் கொடுக்கலாம்ல. அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? இந்த நியாயம்லாம் அவங்களாண்ட எடுபடாது. அந்த கம்பெனி குடும்பத்தோட கம்பெனி தான். அதனால அங்கிருந்து வர பணத்தை நான் வாங்க கூடாது. அவங்க பண்ணது நியாயமே கிடையாது. அப்புறமும் ஏன் நீங்க நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ணது நியாயம் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக ஏன் நேர்மையை என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க ஏங்க என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எல்லாம் இருந்தும் நீங்க ஒருவேளை கூட உருப்படியா சாப்பிடாம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படிங்க கையாளாக தன்னமா இருக்க முடியும்? இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிருற? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படிதானே இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. சிஸ்டர், நீங்க இப்படி சொல்றத நானே ஏத்துக்க மாட்டேன் சிஸ்டர். கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது வேற, இப்பங்கிறது வேற. இப்ப நீங்க என்னோட வைஃப். உங்களுக்கு வேணா இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம், கஷ்டமே தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை இப்படி பார்க்கும் போதும், நீங்க இப்படி கஷ்டப்படும் போதும் இவன் மனசு கஷ்டப்படதானே செய்யும். இந்த பணத்தை நீங்க வாங்க வேணாம் சிஸ்டர். ஆனா இப்ப இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது இல்லாம இருக்கிறதுக்கு நீங்களே அவனுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. உன் மனசை நான் கஷ்டப்பட்டிருந்தா சாரி அமல் பேபி.
இந்த பணத்தை தான் என்னால வாங்கிக்க முடியாது. ஆனா நீ உன்னோட சொந்த உழைப்புல எது குத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் பேபி. ஏன்னா அது ஏன் புருஷனோட பணம். அதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நேர்மையா இருந்துடணும்னு சிஸ்டர் நினைக்கிறாங்க. அதனாலதான் அது யார் காசாவோ இருந்தப்ப அத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடணும்னு நினைச்சாங்க. ஆனா அது உன் காசுன்னு தெரிஞ்சதும் வேணான்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிடா, ஆனா தோத்து போன என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கே வரக்கூடாது சொல்லியிருக்காங்கடா. அதுக்கு தான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏத்துக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல மாப்ள. அதுதான் இப்ப ப்ராப்ளம். சரிடா, அவங்க ஏத்துக்கிற மாதிரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலடா. இந்த பிரச்சனைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் பணம் கொடுத்தா ஹெல்ப் பண்ணணும். வேற வழியே இல்லையே. அந்த பணத்தை நான் எப்படி கொடுத்தாலும் அது என்னோட வீட்டோட பணம் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலடா. இதத்தான் நீ புரிஞ்சுக்கலன்னு சொன்ன. இப்பவும் நீ அவங்கள உன் பக்கம் இழுக்கணும் தான் நினைக்கிற, ஆனா நீ அவங்க பக்கம் போகணும்னு நினைக்க மாட்டேங்கிற. பொண்டாட்டிய சரிசமமா நடத்துறதுலாம் சொல்லுவானுங்க, ஆனா கடைசி வரைக்கும் அவங்க கைக்குள்ளேயே பொண்டாட்டிய வச்சிருப்பானுங்க. மேல் பாகமும் இல்லாத அடிப்பாகமும் இல்லாத பொட்டிய பூட்டி சாவியை எடுத்து பொண்டாட்டி கையில கொடுத்து எல்லாம் அவசியத்துக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிடுறது. இதுதான் மாப்பிள்ளைங்க பொண்டாட்டிங்களுக்கு புருஷனுக்கு கொடுக்கிற சுதந்திரம். நீயும் இப்ப அப்படிதான் மாப்பிள்ளை இருக்கிற. நீ உன் சைடா மட்டும் தான் யோசிக்கிற. அவங்க சைடு இருந்து யோசிச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. இந்த பிரச்சனை ஈஸியா சரியாயிடும். சரிடா, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற எனக்கு புரியல. நான் எப்படி ஹெல்ப் பண்ணாலும் அதை அவங்க ஏத்துக்க தயாராவே இல்லடா. அவங்க ஏத்துக்க தயாரா இல்லாதது உன் ஹெல்ப் இல்ல மாப்ள. நீ கொண்டு போன பணத்தை, அது உன் பணமா இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. இப்போ உனக்கு புரியுதா? அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய.